வணக்கம் மக்களே, வெல்கம் டு அதீஸ் கிச்சன். நம்ம இப்போ ரவையை வச்சு எப்படி கிறிஸ்பியாக தோசை செய்யலாங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக ஒரு பெரிய வெங்காயம் நான் நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கொத்தமல்லி. இதெல்லாம் இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயம், சீரகம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதை ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்துப்போம். அது கூட ஒரு கப் அரிசி மாவு நான் சேர்த்துக்கிறேன். எவ்வளோ அரிசி மாவு எடுத்துருக்கீங்களோ அதே அளவு ரவை எடுத்துக்கோங்க. அது கூட அரை கப் மைதா எடுத்துக்கலாம். ஒரு கப் அரிசி மாவு, ஒரு கப் ரவை, அரை கப் மைதா. அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா தளதளன்னு தண்ணி விட்டு நல்லா மசிச்சு கிண்டி விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா நிறையாவே இருக்கட்டும். ரவா தோசைக்கு பொதுவாக தண்ணி நிறையா இருக்கிறது நல்லது. அப்போ தான் தோசை நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுப்பாக சூப்பராக இருக்கும். இது ஒரு 10 to 15 நிமிஷம் ஊற விட்டுறலாம். பாருங்கள், இப்போ ஊறிடுச்சு. இந்த பதத்தில் இருக்கணும், பர்ஃபெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ கல்லை சூடு பண்ணிடலாம். தோசையை நம்ம இது போல் தான் ஊற்றணும். நம்ம நார்மல் தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றக்கூடாது. தண்ணி போல் இப்படி தூவி விட்டு அது மேலே நெய்யை லைட்டாக அப்படி ஊற்றி விட்டு, கொஞ்சம் கூட ஒட்டாதுங்க. கல்லில் ஒட்டாமல் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். இது போல் திருப்பி போட்டு, ஆனால் கொஞ்சம் ரொம்ப நேரம் வேக வைக்கணும். ரவா தோசை எப்பயுமே நல்லா வேக வச்சா தான் அது நல்ல மொறுமொறுப்பு தன்மை கொடுக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான ரவா தோசை ரெடி ஆகிடுச்சு. மைதா மாவு இல்லைன்னா நீங்கள் அந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த முறை உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது நீங்கள் நினச்சிங்கன்னா, டைனிங் டேபிளில் வைக்கிற இந்த ஹீட்டுக்காக வைக்கிற இதை வச்சு நீங்கள் இந்த தோசையை ஊற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.